மாதிரிதான் இருக்கணும். சரி ஓகே. ஏற்கனவே இந்த பாட்டு சொல்லி கொடுத்துருங்க சரியா? அம்மா இந்த பாட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க. இப்ப நான் வேற பாட்டு சொல்லி கொடுத்தேன். ஏற்கனவே முன்னாடி சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்கார ராஜா. சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்கார ராஜா சின்ன சின்ன பாலகனை சிருஷ்டித்த கர்த்தா. இப்போ சிங்காசனத்துல யார் வீற்றிருக்கா தெரியுமா? சொல்லுங்க. சிங்கார ராஜா. சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்கார ராஜா சின்ன சின்ன பாலகனை சிருஷ்டித்த கர்த்தா. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்கார ராஜா சின்ன சின்ன பாலகனை சிருஷ்டித்த கர்த்தா. நாங்கள் போற்றுவோம் எக்காலம் ஊதுவோம் கரங்கள் பற்றியே துதித்து பாடுவோம். நாங்கள் போற்றுவோம் எக்காலம் ஊதுவோம் கரங்கள் பற்றியே துதித்து பாடுவோம். துதித்து பாடுவோம். துதித்து பாடுவோம். அவ்வளவுதான் பாட்டு. இப்போ வந்து பாட்டுல சிரிக்கலாம் கூடாது. முதல்ல அழகா கவனிக்கணும் சரிங்களா? பாட்டு பண்ண என்ன பண்ணணும்? கவனிக்கணும். சொல்லுங்க. இப்ப அண்ணன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? அதான் பண்ணனா? கரெக்டா என்ன பண்ண? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்கார ராஜா சின்ன சின்ன பாலகனை சிருஷ்டித்த கர்த்தா. பாலகன்னா யாரு? சின்ன சின்ன பாலகன்னா யாருப்பா? சொல்லுங்க. நீங்க தான். நீங்க மட்டும் அவ்வளவு பெருசா வந்திருக்கீங்களா? நீங்களும் பாலகர் தான். சொல்லுங்க. பாலகர்கள். அப்ப இயேசுவுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க. இயேசுவுக்கு முன்னாடி நம்மளாம் யாரு? சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்கள. நம்ம எல்லாரையும் படைத்தது யாரு? சிருஷ்டித்த கர்த்தா. சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் கடவுள் படைத்தார் சரிங்களா? திடீர்னு நம்ம முளைக்கிறோம். நம்ம எல்லாரையும் படைத்தவர் யாரு? கர்த்தர். சொல்லுங்க. இப்போ நம்மளை படைத்த இயேசுவை நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணுமா? நாங்கள் போற்றுவோம். சொல்லுங்க. எக்காலம் ஊதுவோம் கரங்கள் தட்டியே துதித்து பாடுவோம். நாங்கள் போற்றுவோம் எக்காலம் ஊதுவோம் கரங்கள் தட்டியே துதித்து பாடுவோம். துதித்து பாடுவோம். சரி மறுபடியும் இந்த பாட்டை பாடலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்கார ராஜா சின்ன சின்ன பாலகனை சிருஷ்டித்த கர்த்தா. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்கார ராஜா சின்ன சின்ன பாலகனை சிருஷ்டித்த கர்த்தா. நாங்கள் போற்றுவோம் எக்காலம் ஊதுவோம் கரங்கள் தட்டியே துதித்து பாடுவோம். நாங்கள் போற்றுவோம் எக்காலம் ஊதுவோம் கரங்கள் துதித்து. சத்தம் வரல? சத்தம் வரல? துதித்து. பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. சொல்லுங்க. சங்கீதம் 34:1. சொல்லுங்க. மறுபடியும் சொல்லமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம வாயில வேற எதெல்லாம் வரக்கூடாது?
அவருடைய துதி மட்டும்தான் என்ன பண்ணும்? வரணும். ஏசப்பாவை மகிமைப்படுத்துற காரியங்கள் மட்டும்தான் நம்ம வாயில வரணும். ஒழுக்கம் நிறைந்த வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம வாயில வரணும். தேவையான படிப்பு நிறைந்த வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம வாயில வரணும். வேற கண்ட வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? இந்த வாயில வரவே கூடாது. நாத்தம் முடிச்ச வார்த்தைகள்லாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த வாயில அசிங்கம் நிறைந்த வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? இந்த வாயில கெட்ட வார்த்தைகள் இந்த வாயில இருந்து என்ன பண்ணக்கூடாது? தேவையான காரியங்கள் மட்டும்தான் வாயில வரணும். தேவையில்லாத காரியங்கள் வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. ஜோர கை தட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இந்த பாட்டை இப்போ நீங்க தான் பாட போறீங்க.